கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிணமுமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 25வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். சொன்னது யார்? ஏசாயா. கர்த்தர் எப்படிப்பட்டவைகளை செய்தார்? அதிசயமானவைகளை. கர்த்தருடைய பூர்வ ஆலோசனைகள் எப்படிப்பட்டவைகள்? சத்தியமும் உறுதியுமானவைகள். கர்த்தர் எதை மண்மேடாக்கினார்? நகரத்தை. கர்த்தர் எதை பாழுமாக்கினார்? அரணான பட்டணத்தை. கர்த்தர் எதை ஊராயிராதபடிக்கு செய்தார்? அந்நியரின் ராஜதானியை. கர்த்தர் அந்நியரின் ராஜதானியை என்றைக்கும் என்ன செய்யப்படாதபடிக்கும் செய்தார்? கட்டப்படாதபடிக்கும். யார் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள்? பலத்த ஜனங்கள். யாருடைய நகரம் கர்த்தருக்கு பயப்படும்? கொடூரமான ஜாதிகளின் நகரம். மதிலை மோதியடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருப்பது எது? கொடூரமானவர்களின் சீறல். கர்த்தர் யாருக்கு பலனாயிருப்பார்? ஏழைக்கு. கர்த்தர் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு எப்படி இருக்கிறார்? திடனாய். கர்த்தர் எதற்கு தப்பும் அடைக்கலமானார்? பெருவெள்ளத்துக்கு. கர்த்தர் வெயிலுக்கு ஒதுங்கும் என்ன ஆனார்? நிழல். வறட்சியான இடத்தின் காங்கை எதினால் தணியும்? மேகத்தினால். கர்த்தர் யாருடைய மும்முரத்தை தணிய பண்ணுவார்? அந்நியரின் மும்முரத்தை. மேகத்தின் நிழலினால் தணிவது எது? வெயில். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல தணிகிறது எது? பெலவந்தரின் ஆரவாரம்.
மலையிலே சகல ஜனங்களுக்கும் விருந்தை ஆயத்தப்படுத்துபவர் யார்? சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் மலையிலே சகல ஜனங்களுக்கும் எதை ஆயத்தப்படுத்துவார்? ஒரு விருந்தை. சோதனை கேள்வி 1. கர்த்தர் நகரத்தை எப்படி ஆக்கினார்? மண்மேடு, கற்குவியல், பள்ளத்தாக்கு, மலை குன்றுகள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சேனைகளின் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும் விருந்து எவைகள் நிறைந்த விருந்தாயிருக்கும்? கொழுமையான பதார்த்தங்கள், பழமையான திராட்சரசம், ஊனும் நிணமுமுள்ள பதார்த்தங்கள், தெளிந்த பழமையான திராட்சரசம். சகல ஜனங்கள் மேலுமுள்ள எதை கர்த்தர் மலையிலே அகற்றி போடுவார்? முக்காடு. யாரை மூடியிருக்கிற மூடலை கர்த்தர் அகற்றி போடுவார்? சகல ஜாதிகளை. கர்த்தர் எதை ஜெயமாக விழுங்குவார்? மரணத்தை. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து எதை துடைப்பார்? கண்ணீரை. கர்த்தர் எதை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார்? தமது ஜனத்தின் நிந்தையை. கர்த்தர் தமது ஜனத்தின் நிந்தையை எங்கு இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார்? பூமியில். தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவதாக சொன்னது யார்? கர்த்தர். இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம். யார் இவர்? கர்த்தர். எதனால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும்? கர்த்தருடைய இரட்சிப்பினால். யாருடைய இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும்? கர்த்தருடைய இரட்சிப்பினால். மலையிலே தங்குவது எது? கர்த்தருடைய கரம். எருக்களத்தில் மிதிக்கப்படுவது எது? கூளம். கர்த்தரின் கீழ் மிதிக்கப்பட்டு போவது எது? மோவாப். நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பவர் யார்? நீந்துகிறவன். கர்த்தர் தமது கைகளை யார் நடுவிலே விரிப்பார்? மோவாப் நடுவிலே. கர்த்தர் மோவாபின் எவைகளை தாழ்த்தி விடுவார்?
அவர்கள் பெருமை, கைகளின் சதி சற்பனைகள். மோவாபின் பெருமையை தாழ்த்தி விடுபவர் யார்? கர்த்தர். கர்த்தர் மோவாபின் கைகளின் எவைகளை தாழ்த்தி விடுவார்? சதி சற்பனைகளை. மோவாபின் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்துபவர் யார்? கர்த்தர். சோதனை கேள்வி 2. யாரை மூடியிருக்கிற மூடலை கர்த்தர் இந்த மலையிலே அகற்றி போடுவார்? எருசலேம் நகரத்தின் வாசிகள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள், பரலோகத்தின் வாசிகள், சகல ஜாதிகள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் எதை தரையிலே தூளாக அழிப்பார்? மோவாபின் மதில்களுடைய உயர்ந்த அரணை. கர்த்தர் மோவாபின் மதில்களுடைய உயர்ந்த அரணை கீழே தள்ளி தாழ்த்தி எங்கு தூளாக அழிப்பார்? தரையில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. நீங்கள் முதலாவது வேதத்தில் ஏசாயா 25வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமேன்.